இன்னைக்கே சாகணும். நியூ ஃபில்மாலயா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே போல இன்னைக்கும் உங்களுக்காக இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்கு. ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய டான்ஸ் காட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, இது பொதுவாக அவர் மோஸ்ட்லி செட்டில் தான் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவாராம், வெளியில் எடுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாராம். ஏன்னா வெளியில் அவருடைய ரசிகர்கள் கூடியிருப்பாங்க. அந்த இடத்துல நடன மாஸ்டர் ஏதாவது சொல்லி கொடுத்து அது அவருக்கு ஒரு தடவையில் வராமல் 2-3 வாட்டிக்கு மேலே டேக் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அது அவங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்றதுக்காக அவர் மோஸ்ட்லி உள்ளவே தான் இருக்கணும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த டீம், அதாவது ஏவிஎம் அவர்களது மோஸ்ட்லி அவங்க வெளியில் எடுக்கக்கூடியவங்க, வெளியில் காட்சியை காட்டணும் அப்படின்றதுனால வெளியில தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக சரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்பி மைசூரில் ஓல்டு சாலை, பழைய சாலையில் அங்கே உள்ளுக்கு ஒரு மலை உச்சியிலேருந்து கிட்டத்தட்ட 200 அடிக்கு கீழே போய் அங்கே ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஷூட்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா புலியூர் சரோஜா அவர்கள் தான். அங்கே நடனம் ஆடுறதுக்காக எல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு இருக்குதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கங்கே அப்படியே கொஞ்சம் தலை தெரியுதான். இப்படி தலை தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது. லொக்கேஷன் பார்த்துட்டு வந்தது எல்லாருக்குமே, அதாவது படக்குழுனருக்கு, எம்ஜிஆர் அவர்கள் இப்படி தலையெல்லாம் பார்த்துட்டு இப்படி திரும்பி இப்படி ஒரு மாதிரி பார்த்தாராம். ஒரு குறும்புத்தனமான கொஞ்சம் நக்கல் தனமான ஒரு பார்வையில் அப்படி பார்த்துருக்கிறாரு. ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி ஏதோ பீத்திக்கிட்டீங்களே இப்போ பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கே தோணிருக்கு, எப்படிதான் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தாலும் அவரை தேடி அவரை எப்படிதான் அந்த வாசனையை வச்சு வந்துடுறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டு மறுபடியும் அங்கே அடியிலேருந்து பாதாளத்துலேருந்து மேலே ஏறணும். 200 அடி அடியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஏற முடியாமல் அவஸ்தைப்பட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே மூச்சிறைக்க ஏறி மேலே பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடியே இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாராம். அது ரொம்ப இயல்பா அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாராம். இவங்களுக்கே போயிட்டு கேட்டிருக்கிறாரு, என்னதான் நாங்கள் தான் இவ்வளோ தூரம் எங்களால் முடியாமல் ஏறி மூச்சரிச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுதான் என்னுடைய இதுவை, நான் மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறமா உடனே சண்டை காட்சி எடுக்கணும் நீங்க, இந்த சண்டை காட்சி இது எடுக்கும்போது நான் மூச்சு இறைச்சிக்கிட்டு என்னால் எடுக்க முடியாத அளவுக்கு நான் சோர்ந்து போயிருந்தேன்னா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு அந்த சண்டை காட்சியினுடைய சுவாரஸ்யத்தோட என்னுடைய பாவனை அவங்களுக்கு செட் ஆகாம இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும், அவங்களுக்கு அதோட அது பார்க்கறதுக்கு ஈடு கொடுக்குமா, அதனால என்னை நானே தயார்படுத்திப்பேன். எனக்கும் மூச்சரிக்கிறது எல்லாமே இருக்கும், ஆனால் அதை நான் வெளியில காட்டிக்காம என்னை நானே உற்சாகப்படுத்திக்கிட்டு எப்பவுமே அது எல்லாத்துக்கும் தயார் நிலையில என்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால்தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே எப்பவுமே உடல் பயிற்சி, அதாவது உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியன்றது பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு இப்ப தெரியுதா அவர் எந்த அளவுக்கு அவர் உடற்பயிற்சி பண்ணி அவர் உடம்பு தயாரா வச்சுட்டு இருந்திருக்கிறாருன்ட்டு. ஸோ கண்டிப்பா இதை கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுடைய இமேஜை இப்படிதான் ரசிகர்கள் முன்னாடியே அவர் காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அதாவது காப்பாத்துறாரு மீன்ஸ் நம்மளை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது எப்பவுமே அதே மாதிரி இருக்கணும்ல அப்படின்றத எந்த அளவுக்கு அவருக்கு வலி இருந்தாலும் சொல்லாம எல்லாத்தையும் அவருக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப உண்மையாலேயே ஒரு உச்ச நடிகர் அப்படின்றதுக்கானதையும் சேர்த்துக்கிட்டு உள்ள இருக்கக்கூடியது எதுவுமே வெளியில காட்டாம ரசிகர்களை மகிழ்விக்கணும், அவங்க பார்க்கும்போது எப்பவுமே நான் சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றத கண்டிப்பா அது அவருக்கு நிகர் அவரே தான் அப்படின்னு சொல்லணும். அதே போல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி வேற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவுமே பொதுவாகவே எம்ஜிஆர் அவர்களுக்கு எது கொண்டு போய் கொடுத்தாலுமே எல்லாருக்கும் கொடுத்தாச்சா, எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் செட்டில் ஷூட்டிங் இருந்தா மட்டும்தான் அவருடைய அறையில அவர் சாப்பிடுவார். மற்றபடி வெளியில வேற எங்க ஷூட்டிங் இருந்தாலுமே எல்லாரோடையும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிட்டு, அதே போல ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய நலம் விசாரிக்கிறது, எல்லாம் எப்படி இருக்குது,
சில சமயத்துல அவரே இறங்கி பரிமாறமும் ஆரம்பிப்பாராம். சீக்கிரமா சாப்பிட்டுருவாராம். ரொம்ப வேகமா சாப்பிடக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாரையுமே கேட்டு விசாரிச்சுட்டு எல்லாருக்கும் கரெக்டா போய் சேருதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்படி ஒரு வாட்டி இவங்க வந்து ஷூட்டிங்ல ஒரு காலையில 11 மணிக்கு வடை போட்டிருக்கிறாங்க. வடை போட்டதும் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படின்னு கேட்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு கொண்டு வந்து கடைசியாக அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வடை கொடுத்தாச்சு, செட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நான் கடைசியாக உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, கையை இப்படி மேலே காமிச்சிட்டு கொடுத்தியா அப்படின்னு பார்த்தா அங்கே லைட்மேன் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுத்தேன்னா மேலே இருக்கிறவங்களாம் என்ன, அவங்களாம் மனுஷங்கள் இல்லையா, அவங்கள தானே இந்த செட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ கொடுத்தா எல்லாருக்கும் சேர்த்து கொடுங்க, இல்லையா உங்களுக்கு மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ரூமில் வச்சு சாப்பிட்டுட்டு போங்க, எல்லாரும் எதிர்க்கும் வச்சு சாப்பிடும்போது சாப்பிடாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான். அதுக்கப்புறமாலேருந்து இது வந்து அவருக்கே, அதாவது எவிஎம் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எங்க போனாலுமே இப்போ வரைக்குமே டிரைவர், அவங்களுடைய வண்டி டிரைவர் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் கிளம்புறது. இது வந்து எனக்குள்ள எம்ஜிஆர் அவர்கள் பண்ண தாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலே நம்மளுக்கு கூட வேலை பார்க்குறவங்க இல்லை நம்மளோட இருக்கிறவங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நம்ம மட்டும் அவங்கள வந்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க சாப்பிடாம நம்மளுக்காகவே கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. நம்ம உண்மையிலே வருத்த தரக்கூடியது தானே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவர் இதை பற்றிலாம் யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலுமே கூட சுற்றி, அதாவது இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு இதுவோட கொண்டு போய் கொடுக்கும்போது அங்கே மிஸ் பண்ணிட்டியே அப்படின்றது அங்கே எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் எம்ஜிஆர் அவர்களை இப்போ வரைக்கும் கர்ணனாக இருந்து எல்லாரையும் பார்த்துட்டாரு. சாப்பாடு அப்படின்னும் போது தனி சாப்பாடு கூட இல்லை, வெளியில எல்லாரோடையும் சாப்பிட்றேன்னா என்ன சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அந்த சாப்பாடு தான் அப்படின்னு வரான். இந்த மாதிரி அவர் பெரிய ஒரு நடிகர் அப்படின்னுக்காக அவருக்காக ஒரு சிறப்பான சாப்பாடு அப்படிலாம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வாங்கி சாப்பிடுவாராம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாமனிதர் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றதெல்லாம் மேலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதே போல மலைக்கல்லன் படம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு கை ரேகை பார்த்து அந்த கை ரேகையை பழிக்கவும் வச்சிருக்கு, பழிச்சிருக்குதுன்றதுக்கு அப்புறமாவும் எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு எல்லாரும் எதற்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யாரும் இல்லை, பானுமதி அவர்கள் தான். அவங்க வந்து ஒரு நடிகை மட்டும் கிடையாது, எழுதுறது பாடுறது, அவங்க ஒரு இயக்குனர், எல்லாமே தெரியும். அப்படியே அவங்க ஒரு வாட்டி படத்தினுடைய வேலைகள்ல இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய கைரேகை, ஏன்னா அவங்களுக்கு வந்து கைரேகை நல்லா பார்க்க தெரியும், அதுக்கப்புறமா ஜோசியம் அது எல்லாத்துலேயும் பெரிய நம்பிக்கை இருக்கிறவங்க, அதனால சும்மா அப்படி கைரேகை இப்படி பார்த்துட்டு அப்பா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து உங்க கைரேகை ரொம்ப அமோகமான ஒரு கைரேகை, உங்களுக்கு வந்து ஒரு நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல தான் போய் இருப்பீங்க, உங்களால பல பேர் வந்து உங்களை அப்படியே கொண்டாடுற இடத்துல இருப்பீங்க, பல பேருக்கு நீங்க வந்து சொந்தமா இருப்பீங்க, எல்லாமே இது வந்து நடக்கும். இந்த ரேகை வந்து ஒரு ஆளக்கூடிய ஒரு ரேகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சிரிச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது பழிச்சிட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய கைகளால ஒரு இயக்குனருக்கான விருது வந்து வாங்குற ஒரு தருணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அவங்களோட சேர்ந்து கவர்னர் மற்றவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பானுமதி அவர்களுக்கு எழுந்து நின்று பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதையும் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி என்னை வந்து நான் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்றது என் ரேகையை பார்த்து சொன்னவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி மாதிரி அவங்களுக்கு அப்போ ஏற்படுத்தி கொடுத்து, இது மட்டும் இல்லாம பானுமதி அவர்களை எப்போ எங்க பார்த்தாலுமே எழுந்து நின்று அவங்கள வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவாராம். அம்மான்றதான், மற்றபடி அவங்கள வந்து பேர் சொல்லி கூட இல்லாம அவங்களுடைய படத்துல நடிச்சேன், அவங்க சின்னதா கடைசியா ஒரு படத்துல ரோல் நடிக்கும் போது கூட இவங்க தான் இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பண்ணுவாரு. எனக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு கட்டத்துல உடம்பு சரியில்லாம ஆயிடுது பார்த்தீங்களா, பேச முடியாத ஒருத்தர். அப்போ அவங்க வந்து போய் பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து எழுந்து நிற்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இவங்க அப்புறமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு வரும்போது கூட அந்த தருணத்தில் கூட ஒருத்தவங்களை வந்து எந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்குறாரோ அந்த ஸ்தானத்துல கரெக்டாக அதை அப்படியே தொடர்ந்து பண்ணணும். அவருக்கு முடியல, உடம்பு சரியில்லைனா கூட அதை தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கு இருக்கு பார்த்தீங்களா. இதனால தாங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பானுமதி அம்மாவே இது வந்து அவங்க நிகழ்ச்சியோட பகிர்ந்துகிட்ட ஒரு சம்பவம் இது. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து எல்லார் மனசுலையும் ஒரு நீங்காத இடம் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை வந்து யாராலையும்
எப்போது எந்த கட்டத்திலையும் அவரை வந்து மனசுல கோட்டை கட்டி வச்சிட்டு இருக்கிறவங்க மனசுல இருந்து இறக்கவே முடியாது. அது இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.